வணக்கம். இப்போ இந்த வரதட்சணை பற்றி நிறைய பெண்கள் ரொம்ப தவறான முடிவு எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாட்டு பெண்களாகட்டும் இல்லை மற்ற நாட்டு பெண்களாகட்டும், இந்த வரதட்சணையை எடுத்து கண்டிப்பாக நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், பரிமாறிக்கோங்க. அது இல்லாமல் பேரண்ட்ஸும் நம்ம பொட்ட பிள்ளைங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னா அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பொழைங்கன்ட்டு பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் ஆகாது. அங்கே உள்ளார குடும்பத்தில் என்ன நடக்குது, மாமியார் மாமனார் இல்லை மச்சனை இல்லை அவங்க ஹஸ்பண்டு என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்டு தயவு செஞ்சு பிள்ளைங்களை அங்கே அனுப்பி விடுங்க. நீங்களும் போயிட்டு அதை பார்த்து இது உண்மையா பொய்யா, பொண்ணு சொல்கிறது கரெக்டான முறையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உள்ளுக்குள்ளரே சித்திரவதை பண்ணுறவங்களாம் நிறைய பேரண்ட்ஸ், நிறைய மருமக்க மாதிரி இருக்காங்க. நிறைய மருமகன்கள் இருக்கிறாங்க. அதை ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல ஆதரவான குழந்தைங்க பெண் குழந்தைங்க நம்மக்கிட்ட பெற்றவங்கக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவான வார்த்தைகள் சொல்லுங்கள், அரவணைப்பாக பேசுங்க. இல்லைம்மா இதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும், ஓகே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் தான். ஆனால் அது நல்ல குடும்பத்தில் இருந்து அந்த மாதிரி எதனா தப்பான விஷயம் சொல்லிச்சிங்கன்னா பிள்ளைங்க அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே அது தவறு தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் அதை கரெக்டாக பார்த்து ஆராய்ஞ்சி நீங்கள் அவங்க குடும்பத்தில் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க, பேசினா தான் தெரியும் பிள்ளை தப்பு சொல்லுதா இல்லை ரைட் சொல்லுதான்னு சொல்லிட்டு. எதுக்குங்க வரதட்சணை சும்மா பிள்ளைங்களை சொல்கிறது. நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாமே தேவையானது தரோம் பண்ணுறோம். ஆனால் அவனுங்களுக்கு பத்துறதில்ல. நானும் தான் கேட்குறேன், இந்த பசங்கக்கிட்ட ஆண்கள்கிட்ட கேட்குறது, இந்த வரதட்சணை பிச்சை எடுத்து பெண்கள்கிட்ட ஒரு வரதட்சணைன்ற பேரில் மறைமுக ஒரு பிச்சை எடுத்து இப்படிலாம் பண்ணுறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? ஏங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க. அடுத்தது இன்னொன்று சொன்னால், ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பெண்ணை கட்டின்னு வந்தால் அது உங்கள் தலைமுறையை கொண்டு வரத்துக்கோசரம் தான் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. பொட்டப்பிள்ளையை பெற்றவங்க உங்கள் தலைமுறையை கொண்டு வரத்துக்கு தான், உங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாரிசை கொண்டு வரணும், இல்லை ஒரு குடும்பத்தை கொண்டு வரணும், இல்லை வளர்ச்சியை கொண்டு வரணும்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த குழந்தைய அந்த பிள்ளையை எதுங்க ஒரு பெண் பிள்ளையாக பிறந்துட்டான்றதுக்கோசரம் கொடுமைப்படுத்தி வரதட்சணைன்ற ஒரு பேரில் உயிரை கொல்றீங்க, உயிரை எடுக்கிறீங்க. என்ன மறைமுகமாக வரதட்சணைன்றது கேட்குறது, புரோக்கரை விட்டு கேட்குறது, அடுத்தது ஒரு சொந்தக்காரனை விட்டு கேட்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி நகை விற்கிற விலைக்கு மிடில் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை பணக்காரனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் இந்த வரதட்சணை கொடுமையை கண்டிப்பாக கேட்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப 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 ரேரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. பெண்ணு கொடுத்தா போதும்னு சொல்லிவிட்டு அடுத்தது குடும்பத்துக்குள்ளே தாலி கட்டிட்ட பின்னாடி பிள்ளைங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் வேணாங்க. இது மிகப்பெரிய தவறான விஷயம். பொட்டை பிள்ளைங்களை ரொம்ப 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 கஷ்டப்படுத்துகிறீங்க. பொட்டை பிள்ளைங்க உயிரை எடுக்கிறதுக்கு அதிகமாக ஆண்கள் ஒரு இதாக இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆண்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்கள் உழைப்பால் நீங்கள் பிழைக்கிறதுக்கு உங்கள் மனசை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் உழைப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு குடும்பத்துக்கு ஆண்களுடைய உழைப்பும் வேணும், பெண்களுடைய உழைப்பு வேணும். பிள்ளைங்க எல்லாமே இந்த காலத்தில் படிச்சிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு பார்ட்னரை எடுத்து நீங்கள் போனீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போங்க, குடும்பத்தை ரன் பண்ணுங்கள். ஆனால் இந்த வரதட்சணை குடும்பம்னு சொல்லி வரதட்சணையை வாங்கிக்கின்னு மறுபடியும் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மக்களே. தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.